உதவி இயக்குனராக சேர்ந்தோ இல்லை ஒரு கதாசிரியராக இருந்தோ நாம் வந்து திரைக்கதை பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சாட் ஜிபிடி ஜெமினிலாம் வந்து ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் அதில் போட்டாலே அவங்க பல வெர்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ கருப்பு படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு காட்சி என்ன? அவருடைய அந்த ஆக்ரோஷமான அந்த இதை காமிச்சு அவருடைய குரலில் அந்த கருப்பு வந்து ஒரு ஆவேசமான குரலில் கத்துறாரு. கருப்பு தோன்றுவதும் கருப்பு உருமுவதும் உடன் காட்சி முடிகிறது. இது கதையே இல்லைங்க, ஆனால் படம் சூப்பராக ஓடுது. எனக்குன்னு தெரியல எந்த படத்தில் என்ன கதை இருக்குது. இது ஏற்கனவே அந்த படத்தில் வந்துச்சு, ஏற்கனவே இந்த படம் வந்துச்சு சொல்லுவோம், ஆனால் அந்த படம் ஓடும். கிளாப்ரிட்டினர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நாம் பேச போகிற டாபிக் வந்து என்னென்னா, மீண்டும் ஒரு வேறு விதமான கோணத்தில் திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு பண்ணி பல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனாலும் மீண்டும் திரைக்கதை எழுதுவது எப்படின்னு இந்த வீடியோ ஸ்பெஷலாக எதுக்கு போடுறது அப்படின்னா, இதுக்கு வேணால் நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து இப்படித்தான் எழுதணும் திரைக்கதை அப்படின்னு வச்சுக்கலாம். என்னென்னா, எல்லாருமே வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்குது. அதுக்கு ஒரு திரைக்கதை எழுது எப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற சாட் ஜிபிடி ஜெமினிலாம் வந்து ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் அதில் போட்டாலே அவங்க பல வெர்ஷன் கொடுக்குறாங்க. இருப்பினும் நிறைய பேருக்கு என்னென்னா, சார் இந்த திரைக்கதை எழுதுறதுக்கு வந்து என்ன சார் ஃபார்மேட், அதை எப்படி சார், அதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஏன் அந்த வீடியோ நிப்பாட்டிங்க, ஒரு 5-6 வீடியோ போட்டிங்க, இன்னும் ஏதாவது வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சரி ஒரு வீடியோ சிம்பிளாக நம்ம ஒரு வீடியோ சொல்லுவோம் அப்படின்றது தான் மீண்டும் திரைக்கதை எழுதுவது எப்படிங்கிறத இப்படி தான் எழுதணும் திரைக்கதை அப்படின்ற மீனிங்கில் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிற விஷயந்தான் அது. அதாவது திரைக்கதை அப்படிங்கிறது சினிமாவில் ஒரு உதவி இயக்குனராக சேர்ந்தோ இல்லை ஒரு கதாசிரியராக இருந்தோ நாம் வந்து திரைக்கதை பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. அதே மாதிரி திரைக்கதை எழுது எப்படி அப்படின்றதுக்கு நம்ம போயிட்டு அதாவது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி சேர்ந்து அதில் படித்து நம்ம திரைக்கதை எழுத கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்மளை வந்து இம்ப்ரூவைசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸாக தான் அமையுமே தவிர, திரைக்கதை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஒரு திரைக்கதை ஆசிரியர், நான் இந்த ப்ரொஃபஷன் பண்ணுறேன், நான் அதில் இருக்கேன், எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் எப்படி திரைக்கதை எழுதுது அப்படின்னா ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த படம்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை, இல்லை பிடிச்ச ஒரு ஹீரோவோட படத்தை, பிடிச்ச ஒரு இயக்குனரோட படத்தை, எந்த படத்தெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த படத்தை தான் நீங்கள் திரைக்கதை எழுதுறதுக்கான ஒரு டூலாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சமீபத்தில் ஒரு படத்தை எடுத்தால் நம்ம அந்த படத்துடைய திரைக்கதை பற்றி பேசுகிறதா போயிடும். ஸோ ஏதோ ஒரு படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த படத்தில் காட்சியை வந்து காட்சிப்படுத்துங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு முதல் 3 காட்சியை சொல்லிவிட்டு அப்புறமா நான் ஜென்ரலாக போயிருந்தேன். பர்டிகுலர் அந்த படத்தோட திரைக்கதைகளை போக விரும்பாததால். இப்போ கருப்பு படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பற்றின விமர்சனம், அந்த படம் ஓடிடிலையும் வந்துடுச்சு, ஸோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்சி 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்சி என்ன? கருப்பு அப்படியே குதிரையில் வராரு. கருப்பு வந்து அந்த குதிரையில் வந்து ஒரு சம்திங் அவருடைய அந்த ஆக்ரோஷமான அந்த இதை காமிச்சு அவருடைய குரலில் அந்த கருப்பு வந்து ஒரு ஆவேசமான குரலில் கத்துறாரு. அப்படி கத்தும்போது டப்புன்னு அந்த சீன் கட் ஆகுது. கட் ஆனால் ட்ரெயினில் படுத்தக்கூடிய ஒரு பெரியவர் கனவு கண்டு முழிக்கிறாரு. அவர் கனவில் கருப்பு வந்திருக்காருன்றது ஆடியன்ஸ் சொல்லப்படுது. அப்போ காட்சி 1 என்னது? கருப்பு தோன்றுவதும் கருப்பு உருமுவதும் உடன் காட்சி முடிகிறது. இதுதான் காட்சி 1 கருப்பு. சீன் நம்பர் 2 என்னது? ட்ரெயினில் இருந்துச்சு பெரியவர் எதிரில் உட்காந்துருக்க மகளிடம் மணி என்னன்னு கேட்குறாரு. அப்புறம் அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து அந்த கதைக்குள்ளே போகிறார். தங்கம் இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் தங்கத்தை வைக்கிறதுக்கு தான் சென்னைக்கு வந்திருக்காரு கேரளாவிலேருந்து. அப்போ அவர் வந்து அது ட்ரெயின் எங்கே நிற்குதுன்னு கேட்குறாரு. அங்கே ஒருத்தன் சொல்கிறான், இது வந்து பேசியன் பிரிட்ஜில் நிற்குது, நீங்கள் எங்கே போகணும்? அவர் போக வேண்டிய இடத்த சொல்கிறார். நீங்கள் இறங்கி போனாலும் இங்கேருந்து பக்கம் தான், அங்கே ஒரு ஆட்டோ நிற்கிது பாருங்க, ஆட்டோ பிடிச்சி போயிருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. இவர் ட்ரெயின்லேருந்து இறங்க போகும்போது அங்கே ட்ரெயினில் ஒட்டியிருக்கிற ஒரு கருப்போட ஃபோட்டோவை பார்க்குறாரு, கருப்பு சாமியோட ஃபோட்டோவை பார்க்குறாரு. இவர் ஒரு சின்ன ஏதோ ஒரு மனசில் பட்டுட்டு அவர் இறங்குறாரு. காட்சி நம்பர் 2 முடிஞ்சிச்சு. காட்சி நம்பர் 3 ஆட்டோவில் ஏறுறது. ஸோ காட்சி நம்பர் 3 ஆட்டோவில் ஏற வரப்போது ஆட்டோக்காரன் வந்து அதிகமாக பணம் கேட்குறான். இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. திடீர்னு ஆட்டோக்காரன் வந்து, இல்லை சார், நீங்கள் வேறு ஆட்டோ படுத்துட்டு போங்க, இல்லை நடந்து கூட போங்க அப்படின்னு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா யாரோ 2 ரவுடிங்க வர்றதை பார்த்துட்டு போகிறாங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது காட்சி நம்பர் 3 முடிஞ்சுது. அந்த வந்த ரவுடிங்க இந்த பெரியவர் அடித்து போட்டு வச்சு நகை
பேக்கை தூக்கிட்டு ஓடுறது காட்சி நம்பர் 4 முடிஞ்சிச்சா. ஒரு 4 காட்சியை உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன்னா இப்படியே நீங்கள் அந்த படத்தில் இருக்க சீன்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் கிட்டத்தட்ட ஒரு 35 இல்லைன்னா 40 அந்த சீனில் ஒரு இன்டர்வல் முடியும். அவ்வளோதான், நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபுக்கான திரைக்கதை எழுதிட்டீங்க. சரி, இந்த படம் வேண்டாம், நீங்கள் வேறு படத்தை எடுத்தாலும் அந்த படத்துக்கும் நீங்கள் இன்டர்வல் வரைக்கும் எழுதினீங்கன்னா ஒரு 35லேருந்து 40 சீன் வரும். அதுதான் உங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்லைன். இது பேர் தான் சினிமாவில் ஒன்லைன் சொல்கிறது. இதை நீங்கள் வந்து எழுதிட்டீங்களா, இப்போ செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி எழுதி முடிச்சிருங்க. இதை நீங்கள் ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு கதையை நீங்கள் இந்த பேட்டர்னில், அதாவது இப்படி சீன் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ பிரித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் உங்களுடைய திரைக்கதையை நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதனுடைய வெர்ஷன் இதே மாதிரி ஒரு 40 சீனில் நீங்கள் ஒரு இன்டர்வல் பிளாக், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு, அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ். இது சிம்பிளாக நீங்கள் வந்து திரைக்கதை எழுதுறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே சில நுணுக்கங்கள் இருக்குது. அந்த இப்போ சீனை ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரு கதை எழுதிட்டீங்க, ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்தாச்சு, அப்புறம் செகண்ட் ஹாஃப் கொடுத்தாச்சு, ஒரு கிளைமேக்ஸு கதையை முடிச்சிட்டிங்க. அது எந்த விதமான கதையும் இருக்கலாம், ஒரு த்ரில்லர் கதையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மிஸ்ட்ரி கதையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாரர் கதையாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கதைக்கு இப்படி ஒரு ஆர்டர், இந்த ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் நீங்கள் மெனக்கிட போகிறீங்க இல்லையா, அதுதான் ஆடியன்ஸை சுவாரஸ்யப்படுத்த போகுது. இப்போ எழுதுன இந்த விஷயம் இல்லை, இந்த ஒரு ஓகே நான் இன்டர்வல் வரைக்கும் 30-40 சீன் எழுதிட்டேன், செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி 35-40 சீன் எடுத்தால் டோட்டலாக எனக்கு 70 சீனா 80 சீனாக வந்துருச்சு, திரைக்கதை எழுதுறதுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் நான் வந்து சூப்பர், நீ நம்ம அது இல்லை. அது வந்து திரைக்கதை எழுதுறதுக்கான பேசிக் பேட்டர்ன் நீங்கள் முடிச்சிட்டிங்க. அதுக்குள்ளே நடக்கூடிய அந்த திரைக்கதைக்கான விஷயங்களை எப்படி புகுத்த போகிறீங்க, அந்த திரைக்கதை எப்படி சுவாரஸ்யப்படுத்த போகிறீங்க, அந்த திரைக்கதை எப்படி உங்கள் ஆடியன்ஸ்லாம் நீங்கள் என்டர்டெயின் பண்ண போகிறீங்கன்றது தான் அந்த திரைக்கதையுடைய சூட்சமே இருக்குது. அந்த சூட்சம் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். ஒவ்வொரு இயக்குனருக்கு திரைக்கதை எழுதுறத வேறுபடும். அவங்களுடைய டேஸ்ட்டு, அவங்க என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்கன்றது, அதை அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறாங்கன்றது. சில படங்கள் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், நல்ல படம், ஆனால் என்ன தெரியல படம் அப்படியே ஸ்லோவாக போகுது, ஒரே இதாக இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். காரணம்னா அங்கே திரைக்கதை சுவாரஸ்யம் எங்கேயோ மிஸ் ஆகிருக்குது. சில இது படம் பார்த்தே சொல்லுவோம், நல்ல கதை கெடுத்துட்டாங்கப்பா அப்படிமோ. ஏன்னா அது திரைக்கதை அங்கே சரியில்லாமல் இருக்கிறது தான் நமக்கு அதை ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல நல்ல கதை கெடுத்தாங்கப்பான்னு. சில இது பார்த்திங்கன்னா கதையே இல்லைங்க, ஆனால் படம் சூப்பராக ஓடுது, எனக்குன்னு தெரியல எந்த படத்தில் என்ன கதை இருக்குது, இது ஏற்கனவே அந்த படத்தில் வந்துச்சு, ஏற்கனவே இந்த படம் வந்துச்சு சொல்லுவோம், ஆனால் அந்த படம் ஓடும். என்னென்னா அந்த திரைக்கதை சுவாரஸ்யமாக பின்னப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கும். ரைட்டு, அப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு சீனாக நான் வந்து யோசித்து சீன் நம்பர் 1 எழுதி சீன் நம்பர் 2 எழுதி அப்படி எழுதிட்டேன்னா நான் திரைக்கதை ஆசிரியர் ஆகிட்டேன். அப்போ எனக்கு ஒன்றும் அடுத்தது நான் ஏதோ இயக்குனர்கிட்டையோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் உட்காந்து இது என்னுடைய திரைக்கதைன்னு சொல்லி நான் பேசி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டா ஒரு திரைக்கதை வந்துருப்போதா அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக தோணும் இல்லையா? அதுதான். ஆனால் அதில் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? சுவாரஸ்யப்படுத்துறது. அந்த சுவாரஸ்யப்படுத்துறது எப்படி படுத்த முடியும்? நீங்கள் ஒரு படத்தை எடுத்து பார்க்கணும். இந்த படம் ஏற்கனவே வந்த கதை, ஏற்கனவே இந்த மாதிரி படம் வந்துருச்சுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த படம் ஓடி இருக்கும். அந்த படம் ஏன் ஓடிச்சு, அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே திரைக்கதை சுவாரஸ்யப்படுத்தியிருப்பாங்க. அந்த திரைக்கதை சுவாரஸ்யப்படுத்தப்பட படம் கதை வந்து பார்த்த கதையாவோ இல்லை தெரிஞ்ச கதையாக இருந்தால் கூட திரைக்கதை சுவாரஸ்யத்தில் ஓடிடும். சில படங்கள் கதை கண்டென்ட் நல்லா இருக்கான்னா அதை வந்து திரைக்கதையில் சுவாரஸ்யம் கம்மியாக இருந்தால் அந்த படம் ஓடாது. அதுதான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போவே சொன்னேன். இப்போது நான் எழுதின திரைக்கதை சுவாரஸ்யமாக இருக்குது, நான் எழுதின திரைக்கதை சுவாரஸ்யம் இல்லைங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதே சொல்லி பழகணும். எழுதிட்டீங்க இல்லையா, எப்படி எழுதுனீங்களோ அதே இதை போய் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களிடம், பெரிய சினிமா டைரக்டர்கிட்டையோ இல்லை சினிமாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டையோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் நண்பர்கள் உங்களுடைய கதையை பொறுமையாக கேட்கக்கூடிய தன்மை உள்ளவனாக இருந்து அவர் அந்த கதையை கேட்கக்கூடிய நண்பர் வந்து உங்களுக்கு உண்மையான ஒப்பீனியன் சொல்ல போகிறாருந்தா அவர் கதை சொல்ல முடிச்சோன்னே, என்னடா மச்சான் கதை ஃபஸ்ட் ஹாஃபு சொல்கிற ஒன்றுமே இல்லையாம் பாப்பில். கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஆளாக இருந்தால் நல்லா இருக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் மாற்றி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்பில். நமக்கு அது ஆமாம் இல்லை நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து மாற்ற ஆரம்பிப்போம். அப்போ அது இம்ப்ரூவைசேஷன் ஆகும். அப்படி இம்ப்ரூவைசேஷன் ஆகும்போது உங்கள் திரைக்கதை வந்து மெருகேறும். ஸோ நீங்கள் எழுதின திரைக்கதையை ஃபஸ்ட்டு எழுதின திரைக்கதையை நீங்கள் பல பேர்கிட்ட சொல்ல அது உங்களுக்கு அதில் சொல்ல ஒவ்வொருத்தட்டையும் ஒரு இன்புட் கிடைக்கும். அப்படி இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்கள். சினிமா நம்மளோட சொன்னால் நல்லா இருந்தால் அந்த கண்டென்ட் உங்களை விட்டு அது வேறு மாதிரி நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாலே படமாக வந்து எங்கேயோ எப்படியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது அதோட இம்ப்ரூவைசேஷன் கிடைக்கும்போது நீங்கள் ஸ்கிரிப்டை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் சொல்கிறது. ஒரு ஸ்கிரிப்ட் சினிமாவில் சொல்கிறாங்களே,
டேரக்டர்ஸ் இன்டர்வியூ சொல்கிற பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட் ட்ராப் எழுதினேன், அப்புறம் நான் என்னுடைய ஃபைனல் டிராஃப்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சுமாங்களே, அது இதுதான் அது ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டுங்கிறது இங்கே எழுதி முடிச்சது. அதுக்கப்புறம் சொல்லி இல்லை நீங்கள் படங்கள் பார்க்க உங்களுடைய திரைக்கதைக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும், அதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணி கடைசியாக பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஃபைனல் டிராஃப்ட்டில் வந்து நிற்கும். அது சரி எது ஃபைனல் டிராஃப்ட்னு எப்போ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும் கதை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு. அதை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது தெரியும், இல்லை எழுதி முடித்த உடனேயே தெரியும். அப்படி எழுதி முடித்ததுக்கப்புறமா தான் சீன் டீட்டெயில்னு சொல்லுவாங்க. சீன் டீட்டெயில்னால் என்ன? திரைக்கதைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ சீன் டீட்டெயில்னால் என்ன? சீன் டீட்டெயில்னால் ஒரு சீனை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. இதுக்கும் விசுவலைசேஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது சீன் டீட்டெயில்ஸ். அந்த சீன் டீட்டெயில்ஸ் என்னது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப அழகாக தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம். இப்போதைக்கு ரொம்ப எளிமையாக நீங்களும் திரைக்கதை ஆசிரியர் ஆகலாம், இப்படி தான் எழுதணும் திரைக்கதை அப்படிங்கிறதுக்கு நான் பேசிக் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் த ரைட் பேட்டர்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லணும்னா, இது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய ஈஸி பேட்டர்ன். இதே இது நீங்கள் இன்னொரு டைரக்டர்ட்டையோ இல்லை இன்னொரு சினிமாவில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் அவங்க திரைக்கதைக்கான வேறு விஷயத்தை சொல்லுவாங்க. நீங்கள் ChatGPT, ஜெமினி ஏஐயில் போன்றவற்றை கேட்டால் அது ஒரு பேட்டர்னை உங்களுக்கு சொல்லும். ஆனால் நான் சொன்னது சிம்பிள் பேட்டர்ன். நீங்கள் தனியாக உட்காந்து திரைக்கதை எழுதி பழகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு படத்தை பாருங்கள், அதை சீன் வைஸாக பிரித்து எழுதுங்க. அதை பிரித்து எழுதுனதுக்கப்புறமா அதை உங்களுக்கு ஒரு அதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கதையை நீங்கள் பிரித்து எழுத ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு திரைக்கதைக்கு ஆசிரியருக்கான ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை படித்து முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், +2 டிகிரி அது வரைக்கும் போகணும். அப்படி போக தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது. அதை தான் போக நாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிப்போம். இப்போது இப்படி தான் எழுதணும் திரைக்கதை பகுதி 1 முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விரைவில் 2ல் சந்திப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.